ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச கிறிஸ்பி கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் சோளம் சேர்த்துக்கோங்க. சோளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா சோளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி வடிய விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க சோளத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சோள மாவை ஒரேடியாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சோளத்தை சேர்த்துக்கோங்க. சோளம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற சோளத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க சோளத்து கூட 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மேலவே கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.